ஸோ காட்பாடி ஜங்ஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் காமிச்சு போர் அடிச்சிருச்சு எனக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் காட்பாடி. ஓகே, டடாய். இங்கிருந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் போகணும். எவ்வளோ? 200 ரூபாவா? ரூம் நம்பர் 6. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை உங்களுக்கும் இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இது பார்க்குற எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்படி ஒரு பொண்ணை வந்து நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லைங்க. இப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு நடந்ததே இல்லை. பின்ன நீங்கள் சொல்லுங்களேன், 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர அப்படி, அதாவது திருவண்ணாமலையில் நடந்தது இந்த ப்ரைடல் மேக்கப். 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த கல்யாண பொண்ணு மருதாணி கூட வச்சுக்கல, அவசரமாக அரைச்சி வச்ச மருதாணி வச்சிட்ருக்காங்க. என்னை வந்து ரூமுக்கு வர வச்சு மண்டபத்தில் இருக்க வச்சு அவங்கெல்லாம் வரக்கு முன்னாடி ப்ராப்பராக ஃபுட் கொடுத்து எல்லாமே கொடுத்து பார்த்து கோயிலுக்கும் போயிட்டு வர சொல்லி அந்த கோயிலுக்கான ஆட்டோ ஃபேரும் கொடுத்து நான் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தோடனே தர்ஷன் பார்த்துட்டு கிரிவெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த மருதாணி காயில் கலரே பிடிக்கலைனாலும் கழுவிட்டு ஓடி வந்து என்னை பார்த்து அந்த பொண்ணு மாதிரி வருமா சொல்லுங்கள்? இப்படியும் சிலர் இருக்காங்க. அதாவது நிறைய மேக்கப் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 560+ மேக்கோவர்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ ஹார்ட் டச்சிங்கான ஒரு ப்ரைடை வந்து நான் பார்த்தது இல்லைங்க. ஸோ அந்த பொண்ணை பற்றியும் அந்த கல்யாணத்தை பற்றியும் நான் வந்து கொஞ்சம் ப்ராடாக வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஏதாவது கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த கான்டென்ட்டை புரிஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக ஐம் இன்டு யூடியூப். ஸோ வந்து என்னோடய ஒர்க் பார்த்து நிறைய பேர் வந்து என்ன ஆன்லைனில் தான் புக் பண்ணுறீங்க. 95% ஆஃப் பிரைட்ஸை வந்து நான் நேரில் பார்க்குறது கிடையாது. அண்ட் 95% ஆஃப் ப்ரைடல் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கோயம்புத்தூர் தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து போய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பொண்ணும் அப்படி தான். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய மிராக்கிளும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற நாள் இது வந்து ஒரு பிரதோஷம். இன்றைக்கி வந்து பிரதோஷம், சனி பிரதோஷம். ஸோ இந்த அன்றைக்கி நான் சிவனை பற்றி பேசுகிறேங்கிறதுல இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ போஸ்ட் 1 o'clock மேபி போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஈவினிங் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அதை ரெகுலராக பண்ணுவீங்க, இல்லை பண்ண போகிறீங்கன்னா போங்க. ஓகே, ஸோ திருவண்ணாமலை வந்து எனக்கு திருவண்ணாமலை நான் நிறைய டைம் போவேன். திருவண்ணாமலை ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், கிரிவலம் பௌர்ணமி போனேன் எப்படி இருக்கும், அமாவாசை போனேன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டவுனாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், ஒரு கிரிட்டிக்கல் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நெக் டு நெக் சுச்சுவேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்மளை வந்து சிவனை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து I was been talking to my friend. இந்த மாதிரி நம்ம போகலாம், திருவண்ணாமலை போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ ஜென்ரலாக எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து திருவண்ணாமலை வந்து நம்மளே எந்த கோயிலுக்குமே நம்மளே ஸ்டெப் எடுத்து போகிறதோட நம்மளை யாராவது கூப்பிட்டா அதுக்கு வந்து பலன் அதிகம். அந்த கடவுளே நம்மளை வந்து பார்க்கணுன்னு விரும்பி கூப்பிட்றாருங்கிறத நான் நம்புவேன். உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி முழுசாக கேட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. ஆஸ் யூஷுவல் ஒரு கால் வருது. இந்த மாதிரி ப்ரைடல் புக்கிங்ஸ் ஷேர் பண்ணுறேன், டாரிஃபை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க் நான் வந்து சொல்கிறேன். நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் நான் அங்கேயே வந்து பண்ணி கொடுத்துருப்பேன். என்னோடதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்சு நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். இப்போ இந்த பொண்ணுமே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, யாரோட சப்போர்ட்டுமே கிடையாது. உண்மையாகவே அந்த கல்யாணத்தில் அந்த பொண்ணு சைட்லேருந்து ஒரு 5 பேர் தான். அப்பா இல்லை, வரல கல்யாணத்துக்கு, இருக்கார், கல்யாணத்துக்கு வரல. மொத்தமாகவே 5 பேர் தான். ரொம்ப பாவம்னு வச்சுக்கோங்களேன். அம்மா, தம்பி, இந்த பொண்ணு, அப்புறம் சித்தி 2 பேர் யார் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன். நானே தான் என்னை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நானே தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நீங்கள் வருவீங்களா எனக்காக? உன்னோட பட்ஜெட் சொல்லுமா, நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அந்த பொண்ணுக்கு சொன்ன வார்த்தையை நான் வந்து காப்பாற்றினேன் கடைசி வரைக்கும். ஸோ ஃபைனலி லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலேருந்து ஒரு 1.5 kilometers தான் அந்த ஹாலு.
ஸோ ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன். அந்த ப்ரைடல் புக் ஆனதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக ஈவன் நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருந்து போய் மேக்கப்பும் பண்ண போயாச்சு. நாங்கள் நிறையா இதில் நான் சிலது போர்ட்ரேட்டில் ஆட் பண்ணியிருப்பேன், சிலது லேண்ட்ஸ்கேப்பில் ஆட் பண்ணியிருப்பேன். கோச்சிக்காமல் பாருங்கள். நாங்கள் நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் ஒரு ஒர்க்குக்கு போகிறோம். அண்ட் எங்களோடது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி, நாங்கள் எடுத்துக்கிற ரிஸ்க் அதிகம். அதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டேக்காக, ஏன்னா இதே சொல்ல வரேன்னா ஒரு நாளில் சம்பாதிச்சிட்றா, நம்மளோட மந்த்லி சேலரி 1 டேயில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சம்பாதிக்கிறான்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு அந்த 1 டே இன்கம் பெருசாக இருக்குது. ஏன்னா அங்கே போய் ஒன்றும் நாங்கள் சும்மா நின்றுட்டு வரல, அங்கேயும் எங்களுக்கு ஒர்க் ரொம்ப ரொம்ப இட் இஸ் அ க்ரியேட்டிவ் ஒர்க். சரிங்களா? அப்போ மைண்ட் நல்லா இருக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும், பர்ஃபெக்டாக முடிக்கணும். அந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கெலாம் நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருக்கிறத பேசலாம். ஓகேவா? புத்தர் ஸ்டாச்சு பாருங்க, அழகு, மெஜஸ்டிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நம்மளோட பிரைட். நம்ம பிரைடோட நேம் பார்த்திங்கன்னா சித்ரா. சரிங்களா? சச் அ க்யூட், நேச்சுரலாகவே ரொம்ப அழகான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரைட் அவங்க. அவங்களோட ஸ்கின் டோன், அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாமே நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, ஸோ உங்களுக்கும் என்னோடய ஒர்க் வேணும் ஆன் யோர் பிக் டே அப்படின்னா ப்ளீஸ் டூ காண்டாக்ட் மீ. ஸ்க்ராலிங்கில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்லி ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க, அண்ட் ஐ டூ கண்டக்ட் பியூட்டி அண்ட் மேக்கப் கிளாஸஸ் ஆல்சோ. ஸோ அகாடமி இருக்குது, அண்ட் மீன்வைல் மேக் ஓவர்ஸும் நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்கள் ஒர்க், இந்த ஒர்க் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போது என்னோடய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபினிஷிங் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டு காண்டாக்ட். ஓகே, ஸோ பொண்ணை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ரொம்ப சின்ன ரூம் எங்களுக்கு, பட் கம்ஃபர்டபுளாக அந்த மண்டபத்தில் இருந்த ஒரு ரூமில் அதுலேயும் நல்ல ரூமாக பார்த்து எங்களை தங்க வச்சாங்க. பட் அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன விண்டோ இருந்தது. வென்டிலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் நான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம பிரைட்ஸை ப்ளேம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல போய் அவங்கள எதுவும் ஹார்ஷாவோ எதுவுமே பேசிடாதீங்க. அவங்களே அந்த மண்டபத்தை அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சூழ்நிலை நிறையா பிரைட்ஸ்க்கு வந்து இருக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு, இப்போது சித்ராலாம் பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அந்த கல்யாணம் நடந்தது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பிரைடை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ. எனக்கு ஐ ஸ்டில் டூ ரிமெம்பர் கிச்சன் பக்கத்தில் இருக்கிற ரூம்லலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு சின்ன ஸ்கேண்டினஸ் இருந்தது ஸ்கேல்பில். ஸோ அதை வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ் வச்சு நான் கவர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இந்த டார்க் ஷேட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறதோ ஸ்ப்ரேஸோ தயவு செஞ்சு பிரைட்ஸோட ஸ்கேல்பில் பண்ணாதீங்க. நீங்கள் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். ஸ்ப்ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லுங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபேஸ் மேக்கப் வந்து 15 மினிட்ஸில் நான் வந்து முடிச்சிட்டேன். எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸில் முடித்தேன். ஹேர் டூக்கும் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ரொம்ப பேசிக் அஃபோர்டபுள்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் இருக்குது. ஹையர் எண்ட் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுமே நான் ரொம்ப 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 அஃபோர்டபுளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஃபினிஷிங் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் பொண்ணு மேக்கப் முடிச்சுட்டு பொண்ணு பார்த்துக்கணும், வரவங்களையும் பார்த்துக்கணும், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஸோ எல்லாமே மல்டி டாஸ்கிங்காக அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் என் ஒர்க்கை வந்து செஞ்சுட்டே இருந்தேன். ஸோ நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கேப் புக் பண்ணி, அதாவது கோயம்புத்தூர் டு காட்பாடி டு திருவண்ணாமலையிலேருந்து அவங்களோட ஏரியா. சரிங்களா?
பஸ்ஸில் போகும்போது காட்பாடி டு வேலூர், வேலூர் டு திருவண்ணாமலை. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது, அந்த ட்ராவலிங் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எங்களுக்கு வந்து ரிட்டன் ட்ரெயின் வந்து 8 o'clock. இப்போ நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்கும்போது மணி வந்து ஒரு மேபி ஒரு 5 இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங் டைம் யோசிச்சு பாருங்கள். ஒர்க்கும் பர்ஃபெக்டாக முடிக்கணும், ஒரு சின்ன குறை இருக்கக்கூடாது. அதே மாதிரி ட்ராவலிங்கும் வந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும். ஸோ அது எல்லாமே பார்த்து நான் பண்ணிவிட்டேன். ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இருந்த பின் வந்து நான் ஃபைனலாக தான் எப்போவுமே ரிலீஸ் பண்ணி விடுவேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அயனிங் ராட் யூஸ் பண்ணியும் அந்த சைட் கர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக அயன் பண்ணி விட்டுருவேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டூ அண்ட் திஸ் இஸ் த வே ஐ ஒர்க் ஆக்சுவலி. ஸோ இது வந்து மேக்கப்பை பற்றின விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ட்ராவலிங் சைடில் இருந்தது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே வந்து கல்யாணம், அங்கே ஏதாவது இஷ்யூ ஆகிடுமா நடக்குமான்னு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மனசார ப்ளஸ் பண்ணேன், கண்டிப்பாக நடக்கணும். அதே மாதிரி உள்ள கோயிலுக்குள்ளேயே மெயின்லேயே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்தலத்துக்குள்ளேயே வந்து திருமங்கல்யம் வந்து அவங்க கழுத்தில் ஏறி அவங்க ரொம்ப சந்தோஷமாக அதுக்கப்புறம் பேசினாங்க. அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. அதை தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் டென்ஷனாக. ஸோ எஸ், எல்லாமே நடக்கும், எல்லா விதமான ஒரு விஷயங்கள். வெட்டிங் அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷன். பணம் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அது வந்து ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அங்கேருந்து வெட்டிங் ஹாலில் இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேலூர் பஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours ட்ராவலிங். அங்கேருந்து காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் மறுபடியும் ஒரு 15 to 20 minutes ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து வந்தோம். அவ்வளோ ஈஸி கிடையாது. இட் வாஸ் நாட் ஈஸி. என் கூட வந்தவங்களையும் நான் தானே பார்த்துக்கணும். ஸோ எஸ், பயங்கர நெக் பல்ஜ் ஆகி பயங்கர நெக் பெயின் இருந்தது. பட் ஸ்டில் அது ரொம்ப பெரிய கஷ்டங்கிற மாதிரி ஃபைன். பட் வந்து இட்ஸ் அ டியூட்டி. எங்கள் ஒர்க் நேச்சரே இது தான். ஸோ அமிர்தாஞ்சன், ஸ்ட்ராங் காஃபி இதெல்லாம் தான். உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வேலை செய்யுங்க, கஷ்டப்படுங்க, சம்பாரிங்க, சரிங்களா? உழைச்சி வர காசில் வந்து சுகம் ஜாஸ்தி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் பேசுனதையும் கேட்டுருங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் வந்து அவங்க கொடுக்குற சேலரி வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமோ. ஆமாம், சந்தோஷமான விஷயந்தான். நம்ம எல்லாம் சொல்லலாம், பணம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, பணம் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது, பணத்தை தாண்டி நிறையா இருக்குது. பணத்தை தாண்டி நிறையா இருக்குது தான். ஆனால் அது எல்லாத்தையுமே பணம் இருந்தால் தான் ரிசீவ் பண்ணவும் முடியும், அனுபவிக்க முடியும். இதுதான் உண்மை. காசு இல்லாமல் இருந்து பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இல்லாமல், உங்களுக்குன்னு ஒரு இன்கம் இல்லாமல் இருந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பணத்தை தாண்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களோட உண்மையான முகமெல்லாம் தெரியும். அப்போ தான் வெளியே வரும். ஸோ எஸ், அண்ட் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் ஒர்க் பண்ணி அதெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு சொல்லக்கூடாது. பட் நிறைய ரிஸ்க் இருக்குங்க. அந்த வேர்ட் சொன்னாலும் பெருசாக தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் போய் ஒர்க் பண்ணி அந்த சேலரி வாங்குறத விட, அந்த பொண்ணு கல்யாணம் மேக் ஓவர் முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி, அது நடக்காமல் இருக்குது, அதில் சின்ன ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது. அந்த பொண்ணோட நெருங்கின சொந்தத்து மூலியமாக தான் நடக்குது. அவங்க மேலே தான் தப்பு. அந்த தப்பு எங்களை பண்ண சொல்லி இன்ட்யூஸ் பண்ணாங்க. பட் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ரொம்ப வேலையில் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கணும், மற்ற விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். ஸோ அந்த இடத்துல கூட மேக் ஓவர் முடித்து அந்த பொண்ணை நாங்கள் ரூமில் விட்டுட்டு வந்திருக்கோம். ஆனால் குடுன்னு வந்து நாங்கள் கேப் ஏறுற வரைக்கும் நின்று, அதெல்லாம் அந்த சீன்லாம் இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க என்கிட்ட, அக்கா உங்களோட எல்லா மேக்கப் வீடியோவும் நான் பார்த்துருக்கேன், அதில் நீங்கள் வந்து த வேர்ஸ்ட் ப்ரைடல் மேக்கப்னு சிலதெல்லாம் போடுவீங்க, அந்த மாதிரி நடந்துடவே கூடாது, அக்காவுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சொல்கிறேம்மா, மனசார சொல்கிறேன், திஸ் வாஸ் த பெஸ்ட் எவர் ப்ரைடல் மேக்கப். எனக்கு நான் பண்ணதில் உண்மையாக சொல்கிறேன். ஒரு கார் வந்துருச்சு, பட் சத்தமாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், மனசளவில் ரொம்ப நிறையா மெனக்கெடணும் தான், அது எங்கள் தொழிலே அப்படி தான். பட் தி பெஸ்ட் எவர் மேக்கப். ரொம்ப மனசார சந்தோஷமாக இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து எல்லாம் இருந்து, ஹால் இருந்து, ஏசி இருந்து, சொந்த பந்தம் எல்லாத்தோட சப்போர்ட் இருந்து, பணபலம் இருந்து ஒருத்தங்களை பார்த்துக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது.
எனக்கு வந்து வித் காட்ஸ் ப்ளஸ் டச்வுட் 90% ரொம்ப நல்ல பிரைட்ஸ் தான் எனக்கு அமைவாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எனக்கு நீங்கள் வந்து கொடுத்த ப்ரையாரிட்டி, எனக்கு நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், என்னோடய வேலையை நீங்கள் மதித்தது, நம்பினது, கொஞ்சம் கூட க்ராஸ் செக் பண்ணாமல் அப்படியே அதை என்கிட்ட கொடுத்தது. இது மட்டும் இல்லாமல் ஜுவல்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது அவ்வளோ சேஃபாக பண்ணாங்க. அதில் ஒரு ஆர்னமெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஆர்னமெண்ட்டுக்கு கூட அந்த பொண்ணு பே பண்ணிட்டா. ரொம்ப பணக்காரங்களுக்கு கூட இவ்வளோ பெரிய மனசு வராது. ஒரு வாட்டர் பாட்டில் கூட, அக்கா இது எவ்வளோக்கா, நான் கொடுத்துட்றேன், அக்கா இந்த கோயிலுக்கு பண்ணீங்களா, நான் பார்த்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ, I love you so much.